டிஎன்இபிலேருந்து இப்படி பண்ணுவாங்கன்னு நான் நினைக்கவே இல்லைங்க. என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா, போன வீடியோவில் ஒரு சிங்கிள் ஃபேஸ் 5 கிலோவாட் இன்வெர்ட்டரும் 3.7 கிலோவாட் பேனலும் இன்ஸ்டால் பண்ண வீடியோஸ் போட்டிருந்தோம். நம்ம சைடில் டாக்குமெண்ட் ப்ராசஸ் எல்லாம் முடிச்சிட்டோம். 1 வீக்கில் பார்த்தீங்கன்னா டிஎன்இபிலேருந்து இப்போ நெட் மீட்டர் வந்து சேஞ்ச் பண்ணிட்டாங்க. இப்போ நம்ம போய் ஏசிடிபி டிசிடிபி இன்வெர்ட்டர்லாம் ஆன் பண்ணால் தான் நம்மளுக்கு வந்து சோலார்லேருந்து ப்ரொடக்ஷன் வரும். அடுத்த நாள் போயிட்டு சின்னதாக ஒரு பூஜை ஒன்று பண்ணிட்டு கிளைண்ட்டோட அம்மா கையாலேயே நம்ம ஆன் பண்ண வச்சோம். இப்போ பார்த்தீங்கன்னா ப்ரொடக்ஷன் உங்களுக்கு இன்வெர்ட்டரில் வந்து ப்ரொடக்ஷன் ஆகிறது உங்களுக்கு தெரியும். 11 மணிக்காட்டியே 3 கிலோவாட் நம்மளுக்கு ப்ரொடக்ஷன் இருக்குது. நல்லா உச்சி வெயிலுங்கும் போது இன்னும் ப்ரொடக்ஷன் நம்மளுக்கு ஜாஸ்தி ஆகுங்க. ப்ரொடக்ஷனெல்லாம் நம்ம செக் பண்ணிவிட்டு கிளைண்ட்டுக்கு நம்ம ஆப் ஒன்று இன்ஸ்டால் பண்ணி நம்மளுக்கு வைஃபை கனெக்ட் பண்ணி கொடுத்துட்டோங்க. பேனல்லேருந்து எவ்வளோ ப்ரொடக்ஷன் ஆயிருக்கு, நம்மளுக்கு எவ்வளோ சேவிங்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு அதிலே நம்ம செக் பண்ணிக்கலாம். இப்போ இபியில் என்ன பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நெட் மீட்டர் பார்த்தீங்கன்னா சிங்கிள் ஃபேஸ் மீட்டர் ரொம்ப சின்னதாக இருக்குங்க. வர மொபைல் சைஸில் மீட்டர் கொண்டு வந்துடுவாங்களாட்டக்குது. அந்த சைஸில் தான் மீட்டர் இருக்குது. இப்போ மீட்டரில் பார்த்தீங்கன்னா தெரியும் எக்ஸ்போர்ட் எவ்வளோ பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது இதில் பார்த்துக்கலாம். இம்போர்ட் எக்ஸ்போர்ட் இதெல்லாம் காட்டும். நம்ம நார்மல் மீட்டரில் எக்ஸ்போர்ட் வராது. எவ்வளோ யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது KWH மட்டும்தான் வரும். இதில் பார்த்தீங்கன்னா இம்போர்ட் எக்ஸ்போர்ட் ரெண்டுமே காட்டும் நம்மளுக்கு. உங்களுக்கும் இந்த மாதிரி சோலார் பேனல் போடணும் சப்சிடியில் நான் சப்சிடியில் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு கால் பண்ணுங்கள். இந்த மாதிரி சோலார் அண்ட் எலக்ட்ரிக்கல் வீடியோஸ் பார்க்கணுன்னா மறக்காமல் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க.